வணக்கம். எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் போகிற இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் கும்பல்லாம் போகுது. கும்பல்லாம் காட்டுறாங்க, நல்ல கும்பல் காட்டுறாங்க. என்ன தான் நடக்குது, இவ்வளோ கும்பல் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு அவருடைய பையன் மிதுன் இருக்காப்புல, இவர் தான் ஏற்பாடு பண்ணுறாரு. இந்த இடத்துக்கு சுற்றுப்பயணம் போகிறாங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு முன்னாடினாலே அவர் போயிடுறாரு. அவரு கூட கிட்டத்தட்ட ஒரு 250 கார் போகுது. 250 கார்லேயுமே மிதுனோட ஆதரவாளர்கள், எடப்பாடி பழனிசாமியோட சொந்தக்காரங்க, இவங்க எல்லாமே இருக்கிறாங்க. இவங்க என்ன செய்கிறாங்க, சம்மந்தப்பட்ட இடத்துல முன்னாடியே போய் நின்று எடப்பாடி பழனிசாமிக்கு கும்பல் காட்டுற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணி அவங்க தான் பண்ணுறாங்க. எல்லா விஷயமும் அவங்க தான் பண்ணுறாங்க. அந்தந்த இடத்துல இருக்கிற மாவட்ட செயலாளர்களோ இல்லை முன்னாள் எம்எல்ஏ அமைச்சர்களோ யாருமே பெருசாக வந்து பணம்லாம் செலவு பண்ணலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை எடப்பாடி பழனிசாமி தரப்புலேருந்து வைக்கிறாங்க. பயங்கரமான ஒரு கோபம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது. இதில் வந்து மிதுன் வந்து சில சர்வே எல்லாம் போகிற வழியிலே எடுத்துறாரு. யார் யார் செலவு பண்ணலை, யார் யார் வந்து சும்மா ஒப்பேற்றுறாங்க, கட்சிக்காக ஒன்றும் பெருசாக உழைக்கலை, நம்ம அப்பாவுக்காக எதுவுமே உழைக்காத நபர்கள்னு அப்படின்னு சொல்லி ஒரு நிறைய கும்பலை வந்து அவருமே எடுத்துக்கிறாரு. அந்த லிஸ்ட்லாம் எடுத்துக்கிறாரு. அந்த லிஸ்ட்டு பிரகாரம் என்ன செய்ய போகிறாரு எடப்பாடி பழனிசாமி, இந்த சுற்றுப்பயணம்லாம் முடிச்சுட்டு அவர் போய் தனியாக இருக்கும்போது என்ன செய்கிறாரு, இந்த மாவட்ட செயலர்கள்லாம் மாற்றுற ஒரு சூழ்நிலையில் இருக்கார். கட்சியில் இருக்கிற சீனியர்கள் யாருமே பெருசாக நம்மளை மதிக்கலை, நம்மளும் வந்து அவங்கள கண்டுக்கவே கூடாது, நம்மளும் வந்து அவங்கள வந்து கட்சியை விட்டு தூக்கிட்டு என்ன நடந்தாலும் பார்த்துருவோம், ஒரு எல்லை வரைக்கும் தான் நம்ம பொறுமையாக இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஆனால் இந்த சுற்றுப்பயணம் ஆரம்பிக்கிறது முன்னாடி பார்த்தீங்கன்னா அவர் வந்து என்ன சொன்னார், பெருசாக வந்து பாருங்கள், வெயிட் பண்ணி பாருங்கள், ஒரு பெரிய கட்சி எங்களோட கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஆனால் அவர் திமுக கூட்டணியிலேருந்து யாருமே கொண்டு வர முடியல. அதுவும் இல்லாமல் இப்போ பாஜக மட்டும்தான் இருக்குது. அம்மா மக்கள் முன்னேற்றம் கூட அவர்கிட்ட இல்லை. இப்போ ஏற்கனவே அதிமுகவோட கூட்டணி வச்ச புதிய தமிழகம்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமியை திட்ட ஆரம்பிச்சிட்டாப்புல. அதனால் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிகிட்ட புதிய தமிழகம் இல்லை, ஜான் பாண்டியன் மட்டும்தான் ஆதரிக்கிறாப்புல போல இருக்குது. ஆனால் இவர் போகிற பிரச்சாரம் பண்ணுற இடங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கட்சி கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்துது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனால் இப்போ பாருங்கள், எந்த கட்சி பெரிய கட்சி எடப்பாடி பழனிசாமியோட பேச்சுவார்த்தை நடத்துது அப்படின்னு பார்த்தா எதுவுமே தெரியல. ஆனால் இவர் போகிற இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா விசியா வந்து திருச்சியில் மாநாடு போட்டுச்சு, போடுறதுக்கு அனுமதி கொடுக்கவே இல்லை. திமுக கூட்டணியில் தான் இருக்கிறாங்க, அவங்க நினச்சா கொடுக்க முடியும், ஆனால் அவங்க கொடுக்கல. கொடிக்கம் பண்ணாட்டுறதுக்கு கூட விசியா வந்து ரொம்ப தடுமாறி போயிட்டாங்க. இவ்வளோ அசிங்கப்பட்டு அந்த கூட்டணி கட்சிக்குள்ளே இருக்கணுமா அப்படின்னு சொல்லி விசியாவுக்கு அவர் ஒரு புழுவை தூக்கி போட்டார், மாட்டோம் மீனை மாட்டோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவங்க மாட்டலை. அவங்க வந்து நாங்கள் வந்து கொள்கை கூட்டணிங்க, நாங்கள் இப்படியே தொடர்ந்து தான் இருப்போம், எங்களுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னாரு. அதே போல் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் வந்து ரொம்ப கேவலமாக அசிங்கப்படுத்தி பேசினார். காசு வாங்கிட்டு இவங்க அங்கே கூட்டணியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. நான் மட்டும்தான் காசு வாங்கினேன்னா எல்லா இடமும் எல்லா கட்சிகளுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கு தேர்தல் செலவுக்காக காசு கொடுப்பாங்க, நீங்கள் மட்டும் கொடுக்காமல் இருக்கிறீங்களா, நீங்களும் தானே கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்டுகள் வர போச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா இவர் கூப்பிடும்போது அவங்க மறைமுகமாக கூப்பிடலாம், உங்களை அசிங்கப்படுத்துகிறாங்க, கேவலப்படுத்துகிறாங்க, எங்கே அந்த கூட்டணியில் இருக்கீங்க வாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி கூப்பிட்டாரு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஆளுமை இல்லை, அசிங்கப்பட்டுட்டார் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். திரும்பவும் இவங்க வந்து அப்படி தான் வந்து எடப்பாடி பழனிசாமியை கேவலப்படுத்திட்டு இருக்கிறாங்க. ரத்தன கம்பளம் விரித்து உங்களை வரவேற்பேன் வாங்க அப்படின்னு கூப்பிட்டார், கீழே விழுந்துட்டார். ஆனாலும் யாரும் கூட்டணிக்கு பெருசாக வரல. இப்போ பாஜக தான் இருக்குது. பாஜகவும் வந்து எடப்பாடி பழனிசாமியை நம்பின மாதிரியும் தெரியல, என்ன பண்ணுறதுன்னே தெரியல அவங்களுக்கு. ஆனால் அவங்க வந்து ஒரு தெளிவாக தெரியுது, நாம் தமிழர் கட்சியோட கூட்டணி பேச்சுவார்த்தையை வந்து பாஜக நடத்துகிறாங்க. பாஜகலாம் அப்படிலாம் பாஜக கூட்டணிக்கு நாம் தமிழர் கட்சியெல்லாம் போவாதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அதிமுக பாஜக கூட்டணியில் சீமானை இழுக்கிறதுக்கான ஒரு முயற்சி நடந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது இல்லாமல் பாஜகவில் ஒரு லாபி சீமானோட தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருக்காங்க. இப்போ அதிமுகவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 தொகுதிகளை வந்து பாஜக கேட்க போகுது. அந்த 100 தொகுதிகளை பாஜகவோட கூட்டணி வைக்கிற கட்சிகளுக்கு அவங்க பிரித்து கொடுக்க போகிறாங்க. இப்படி பிரித்து கொடுத்தாங்க அப்படின்னா அதிமுக ஒரு 134 தொகுதியில் நிற்கும். அவங்க கூட யார் கூட்டணி வச்சுருக்காங்களோ, அவங்க யாரை கூட்டணி கொண்டு வராங்களோ அவங்களுக்கு அவங்க கொடுப்பாங்க. ஆனால் 134 தொகுதிங்கிறது அதிமுக பொறுத்த வரைக்கும் பத்தாது. இப்போ பாஜக அதிமுக கூட்டணிக்குள்ளே இருக்குது, சீமானை இழுக்கிறதுக்கான முயற்சி நடக்குது. இந்த 100 தொகுதியில் சீமானுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகுதியை கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே போல் ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவங்கெல்லாம் அந்த கூட்டணிக்குள்ளே இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் பிரித்து கொடுக்கணும். ஆனால் அவங்க எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. தேர்தல் முடிஞ்சோடனே என்டிஏ கூட்டணியில் யார் அதிகமாக வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, யார் அதிகமாக வெற்றி பெற்றிருக்காங்க, கூட்டணி கட்சிகள் ஆலோசனைக்கு பிறகு தான் நீங்கள் வந்து முதலமைச்சர் வேட்பாளரை தேர்வு பண்ணணும் அப்படிங்கிறதுல டிடிவி தினகரன் ஒவ்வொரு சமயமும் கருத்தை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறார்.
அதனால பார்த்தீங்கன்னா, டிடிவி தினகரனுக்கும், எடப்பாடி பழனிசாமிக்குமே ஆகல. முட்டிக்கிச்சு. அது என்ன பண்ணுறதுன்னு அவருக்கும் புரியல. என்ன செய்றது அப்படிங்கிற மாரி இருக்காரு. ஏற்கனவே ஓபிஎஸ் வெளியேறிட்டாரு. ஓபிஎஸ் வந்து விஜயோட கூட்டணி வைப்பாரா? திமுகவோட கூட்டணி வைப்பாரா? அப்படிங்கிற மாரி டவுட் இருக்கு. இல்ல 2 பேருமே டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவங்க 2 பேருமே சேர்ந்து தாவேகாவோட கூட்டணி வச்சுட்டாங்கன்னா, தாவேகா ஸ்ட்ராங் ஆயிடுமே. ஏன்னா தாவேகா ஏற்கனவே கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. காங்கிரஸோட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அப்படிங்கிற மாரி ஒரு தகவலும் இருக்கு. இதனால எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன பண்றதுன்னே ஒண்ணுமே புரியல. இந்த சைடு இவங்க வந்து ஏற்கனவே ஒரு 16 தொகுதிகளோட லிஸ்ட்டை வந்து அமித்ஷா குடுத்துட்டாரு. குடுத்த அந்த லிஸ்ட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, கொங்கு பெல்ட்லேயே 8 இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா, நாகர்கோவில், கன்னியாகுமரி, திருநெல்வேலி இதில் வந்து ஒரு 8 தொகுதிகளாக அவங்க கேட்டிருக்காங்க. இந்த 16 தொகுதிகளையுமே அதிமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள். இந்த தொகுதிகளை வந்து எப்படி வந்து அவங்க கேட்குறாங்க? அவங்கள பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு ஒரு 30 தொகுதி வேணுங்கிறதுல ரொம்ப கன்ஃபார்மாக இருக்காங்க. பாஜக தாமரை சின்னத்தில் 30 தொகுதி நிற்கும். இதில் 16 தொகுதி வந்து எங்களுக்கு இந்த தொகுதி வேணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே அதிமுக செல்வாக்கான தொகுதி, அதிமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதி. இந்த தொகுதியை எப்படி பாஜக கேட்கலாம்? ஒருவேளை பாஜக கொடுக்குற அழுத்தத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி கொடுத்தாலும் கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள், தொண்டர்கள் எல்லாருமே பயங்கரமான ஒரு டென்ஷன் ஆகிடுவாங்க. குறிப்பாக அந்த தொகுதியை எய்ம் பண்ணி இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்களே டென்ஷன் ஆகிடுவாங்க எடப்பாடி பழனிசாமி மேலே. சுயநலத்துக்காக கட்சியை அடகு வச்சுட்டாரு, வித்துட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதனால அவர் பயப்படுறாரு. இந்த 16 தொகுதியுமே அதிமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதி. இந்த தொகுதியை எப்படி கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா, இப்படிலாம் எடப்பாடி பழனிசாமி எதையாவது ஒன்று சொல்லுவார்னு சொல்லிட்டு தான் எடப்பாடி பழனிசாமியை தற்கூரி, கொள்ளைக்காரன் அப்படின்லாம் பேசின அண்ணாமலையை விட்டு எடப்பாடி பழனிசாமியை நாங்கள் முதலமைச்சராக்குவோம் அப்படின்னு சொல்ல வச்சாங்க. ஆனால் அண்ணாமலை சொல்லும்போதே ஏதோ ஒரு சூட்சமத்தை உள்ளே கொண்டு வராங்க பாஜக அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு புரியாமல் இருக்குமா? அண்ணாமலையே பேசுகிறாரு, அண்ணாமலையே சொல்லிட்டாரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலேயுமே அவங்க இருக்கிறாங்க. ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பாஜகவோட கூட்டணி வேணான்னு சொல்லக்கூடிய நபர்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. 2ஆம் கட்ட தலைவர் ஏங்க பாஜகவோட நீங்கள் கூட்டணி வைக்கிறீங்க? சிறுபான்மையினர் ஓட்டு மட்டும் இல்லை, பெரும்பான்மையான மக்களோட வெறுப்பை வந்து நம்ம சம்பாதிச்சிருக்கோம். அதிமுகவோட தொண்டர்கள் வந்து வெறுப்பில் இருக்கிறாங்க. திரும்பவும் நம்ம அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறதே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயக்குமார் உள்பட நிறைய பேர் எதிர்ப்புகளை தெரிவிச்சுட்டே இருக்காங்க. கேபி முனுசாமி அதான் சொன்னார், சிவி சண்முகம்லாம் அதான் சொன்னார். ஆனால் கேபி முனுசாமி அமித்ஷாட்ட கொண்டு போய் வச்சோன்னே அந்த மனுஷன் வந்து பாஜக மாவட்ட செயலர் மாதிரி செயல்பட ஆரம்பிச்சிட்டாரு. ஜெயலலிதா சொல்கிற மாதிரி அப்படி தான் இருக்கணும். ஏன்னா அப்படியே உள்ட்டா அடிச்சிட்டார். ஏற்கனவே பாஜகவோட கூட்டணி கிடையாது, அது கிடையாது, இது கிடையாதுன்னு அப்படியே கமரி பேசினார் செய்தியாளர்களை சந்திக்கும் போது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி, அமித்ஷாவை நேரில் சந்திக்கிறது, பிரதமரை சந்திக்கிறதுன்னு அப்படி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கெல்லாம் அவங்க கேபி முனுசாமிக்கு முக்கியத்துவம் கொடுத்தோன்னே பாஜகவோட நம்ம கூட்டணி வைப்போம் அப்படிங்கிற மாதிரி அவர் இறங்கி வந்துட்டார். இதெல்லாம் ஜெயக்குமாருக்கு மிகப்பெரிய ஒரு அசிங்கமாக போச்சு. ஜெயக்குமார் சீன்லேயே இல்லை. அதுவும் இல்லாமல் செங்கோட்டையன், வேலுமணி அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாமே பாஜகவோட கூட்டணி இருக்கணும். இல்லை அப்படின்னா நம்ம வந்து திமுகவும் சமாளிக்க முடியாது, பாஜகவையும் சமாளிக்க முடியாது. ஏகப்பட்ட பஞ்சாயத்தை சந்திக்கணும். நம்ம கட்சி முக்கியமாக, நம்ம குடும்பம் முக்கியமாக, நம்ம சொத்தெல்லாம், நம்ம ஊழல் பண்ணி சம்பாதிச்ச சொத்தெல்லாம் பாதுகாக்கிறது முக்கியமாக அப்படின்னு ஒரு முடிவெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் கட்சி எப்படியோ போட்டு கெட்டு போகுது. நமக்கு கட்சி தேவையே கிடையாது. இப்படியே விட்டாலும் நம்ம இந்த கட்டின வேட்டியோட நம்ம சொத்து சுகத்தை பாதுகாத்துட்டு நம்ம பாட்டுக்கு அமைதியாக இருந்துடலாம். அதிமுகலேருந்து இனிமேல் என்ன செய்ய போகிறோம்? ஜெயிக்கிறதே கஷ்டமாக போகுது. செலவு பண்ணால் தான் ஜெயிக்க முடியுங்கிற ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. செவனேன்னு பாஜக ஜம்ப் பண்ணிட்டு போயிடுவோம். எப்படியா இருந்தாலும் ஓட்டுக்கு காசு கொடுத்தானே ஜெயிக்கணும் அப்படிங்கிற கேள்விக்கு வேலுமணியெல்லாம் போயிட்டார். அதனால பார்த்தீங்கன்னா இந்த சைடு அதிமுகக்குள்ளே உட்கட்சி பிரச்சனை ஒரு பெரிய லெவலில் கிடக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பாஜக ஆதரிக்கிற ஒரு டீம் ஒன்று இருக்குது, பாஜகவை எதிர்க்கக்கூடிய ஒரு டீம் இருக்குது. இப்படி 2 தனிப்பட்ட டீம்களை சமாளிக்க வேண்டிய ஒரு பிரச்சனை இருக்குது. யார் வந்து இந்த சைடு முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. செங்கோட்டையனா, வேலுமணியா, இந்த சைடு எடப்பாடி பழனிசாமி நான் தான் ஏன் முதலமைச்சர்? ஆந்திராவில் இதெல்லாம் அரசியல் ஆலோசகர்கள்லாம் கொண்டு வந்து பவன் கல்யாணுக்கு வந்து வேலை பார்த்த அந்த ஆதரவாளர்கள்லாம் தூக்கிட்டு வந்து வச்சு நாங்கள் வந்து இங்கிட்ட வந்து பிரச்சாரம் பண்ணி தமிழ்நாடு ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 100 சட்டமன்ற தொகுதிகளில் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டேன். எல்லாத்துட்டையும் முதலமைச்சர் வேட்பாளர் நான் தான் சொல்லிட்டேன். இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் வந்து எப்படி இனிமேல் சொல்ல முடியும், பேச முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை பண்ணிட்டாங்க. ஆனால் பாஜகவும் என்னை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்குச்சு. அமித்ஷா தான் சொல்லலை, மற்றபடி அண்ணாமலை சொல்லிட்டாரு, நயினா நாகேந்திரன் சொல்லிட்டாரு, எல்லாருமே சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொன்ன பிறகு ஒரு நோட்டீஸை கொடுத்தாங்கல்ல. அந்த நோட்டீஸு தான் வந்து 16 சீட்டோட வேட்பாளர் யார், எந்த தொகுதி அப்படின்னு கொடுத்தது. அதிமுக ஜெயிக்கக்கூடிய தொகுதிகளை எல்லாத்தையுமே பாஜக கேட்குது. அப்படிங்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு அதிர்ச்சி ஆகிட்டார்.
இப்போ வந்து நம்ம பாஜகவை மிரட்டணும் அப்படின்னா என்ன பண்ணுறது? ஒன்றுமே மிரட்டவே முடியாது. பாஜகட்ட நம்ம வசமாக சிக்கிட்டோம். ஆனால் அவங்க வந்து இப்போ இது வரைக்குமே தீர்ப்பு வந்து ஒரு பொதுச் செயலாளர் தீர்ப்பு வந்து சூரியமூர்த்திக்கு சாதகமாக போயிட்டே இருக்குது. கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க தேர்தல் நெருக்கத்தில் எடப்பாடி பழனிசாமி எப்படி வேணாலும் உள்ளடி வேலை பண்ணுவார். கடைசி நேரத்தில் பாஜகவுக்கு டாட்டா காட்டிட்டு போயிடுவார், எஸ்கேப் ஆகிடுவார். ஆனால் அந்த மாதிரி எஸ்கேப் ஆகக்கூடாதுல்ல. அவர்கிட்ட ஒரு பிடிமானத்தை வந்து நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சூரியமூர்த்தி வழக்கில் இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி நல்லா சிக்கியிருக்கிறார். அந்த வழக்கில் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்ட முறை தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. என்னடா இது பொதுச் செயலாளர் தேர்வில் இது ஒரு பஞ்சாயத்தாக கிடக்குது அப்படிங்கிற மாதிரி அவரும் யோசிச்சுக்கிட்டு பொதுச் செயலாளர் பதவியை நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனையில் இருக்கிறாரு. ஆனால் அந்த பதவிக்கு தான் அவர் வந்து மெனக்கட்டார். இவ்வளோ மெனக்கட்டது, சண்டை போட்டது எல்லாமே பண்ணது அந்த ஒரு பதவிக்காக தான், அந்த பதவி வெறி தான். அப்போ கூட வந்து அந்த புறநகர் மாவட்ட செயலாளர் பதவியை கூட ராஜினாமா பண்ணாமல் ரொம்ப நாள் கழிச்சு தான் அவருடைய விசுவாசி சேலம் இளங்கோவன்ட்ட கொடுத்தாரு. அந்த அளவு தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து பொதுச் செயலாளர் பதவி ரொம்ப இதாக இருக்குது. 30ஆம் தேதி மாவட்ட செயலாளர் ஆலோசனை கூட்டம் போடுறாரு. பாஜகவோட டார்ச்சர், பாஜக கேட்குற தொகுதி, இது சம்பந்தமாக மாவட்ட செயலாளர்கிட்ட ஆலோசனை பண்ண போகிறாரு. இவர் சொல்கிறத மாவட்ட செயலாளர் கேட்க போகிறாங்களா? கேட்க போகிறதே கிடையாது. இல்லை இவர் மாவட்ட செயலாளர் சொல்கிறத இவர் கேட்க போகிறாரா? இவரும் கேட்க போகிறதில்ல. ஆளுக்கு ஒரு சும்மா ஒரு ஆலோசனை கூட்டம்னு பேசிவிட்டு ஆளுக்கு ஒரு சைடு திசை திரும்பிட்டு ஏதாவது சாப்பிட்டு கிப்ட்டுட்டு கிளம்பிட வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவில் சில முக்கியமான தலைவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சசிகலாட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து பயங்கரமாக எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்துக்கிட்டே இருக்குது. சசிகலாட்ட இவங்க ஏன் பேசுகிறானுங்க? நம்ம தான் பேசவே இல்லையே, நம்ம தான் சசிகலாவை கட்சிக்குள்ளே சேர்க்க மாட்டோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இவனுங்க ஏன் கட்சிக்குள்ளே பேசுகிறானுங்க? ஏற்கனவே வந்து ஓபிஎஸ்ஸை துரத்தி விட்டாச்சு, டிடிவி தினகரனே விரட்டியாச்சு, கட்சியில் வந்து நம்ம மட்டும்தான் இருக்கிறோம். இந்த தலைவர்கள்லாம் ஏன் ரெண்டாம் கட்ட தலைவர்கள், முக்கியமான தலைவர்கள், நமக்காக உழைக்கக்கூடியவங்க, நம்மளை நம்பிக்கிட்டு இருக்காங்க, நம்மளை விசுவாசின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே சசிகலாட்ட ஏன் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சசிகலா தம்பி திவாகரன் மூலமாக தான் இந்த பேச்சுவார்த்தைலாம் நடக்குது. சசிகலா திரும்பவும் கட்சிக்குள்ளே என்ட்ரி கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது. இதெல்லாம் பார்த்தாரு. இவங்கெல்லாம் சசிகலாட்ட வந்து மறைமுகமாக நமக்கு தெரியாமல் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, நம்மளே ஏன் டைரெக்டாக பேசிட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சார்? அவர் பையன் மிதுன் இப்போ வந்து வாரிசு அரசியலை பற்றி எடப்பாடி பழனிசாமிலாம் பேசுகிறதுக்கு யோகியதையே கிடையாது. ஏன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவருடைய பையன் மிதுன் தான் எல்லாமே பண்ணுறாரு. எங்கள் அப்பாவை முதலமைச்சராக்குங்க, எங்கள் அப்பாவை முதலமைச்சராக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடங்கள்லையும் ஒரு சுற்றுப்பயணம் போகிற இடங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலர்கள் எல்லாத்துலேயுமே இவர் தான் பேசுகிறாரு. இவர் தான் கும்பலை காட்டுறதுக்கான காசை கொடுக்குறாரு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த விஜயகுமார்லாம் பார்த்தீங்கன்னா கந்தர்வக்கோட்டையில் அவரெல்லாம் இந்த விஷயத்தை வீடியோ எடுத்து படம் கொடுக்குற பட்டுவாடா பண்ணுற அந்த விஷயம், நாங்கள் எப்படி கும்பல் காட்டுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் பட்டவர்த்தனமாக வெளிப்படையாக அந்த வீடியோ வெளியிட வச்சு எடப்பாடி பழனிசாமி கேவலப்படுத்திட்டாங்க. அதுபோல் ஒரு சம்பவம் இனிமேல் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மிதுன் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறார். இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு என்னென்னா, சசிகலாவோட ரகசியமான ஒரு சந்திப்பை ரெண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாமே பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அவர் ஒரு முடிவுக்கு வந்துட்டார். சரி, இவங்கெல்லாம் மறைமுகமாக பேசுகிறாங்க, நம்ம வந்து பேசிடுவோம், டைரெக்டாக சசிகலாட்ட பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சசிகலாட்ட வந்து அவரோட பையன் மிதுனை வச்சு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. சசிகலா வந்து இப்போ தேர்தலில் நிற்க முடியாது. அதனால பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வேட்பாளர் அவங்க இல்லை அப்படிங்கிறதுல அவங்க இருப்பாங்க. தேர்தலில் நிற்க முடியாதுன்னா அவங்க முதலமைச்சர் கிடையாது. அப்போ வந்து மிதுன் மூலமாக பேச்சுவார்த்தை நடத்தும் போது எங்கள் அப்பா வந்து நீங்கள் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுங்கள், அவருக்காக எங்கள் அப்பாவுக்காக டெல்டா தென் மாவட்டங்களில் நீங்கள் பிரச்சாரம் பண்ணணும், அப்படி பிரச்சாரம் பண்ணிங்கன்னா எங்களுக்கு நல்லாயிருக்கும், அப்பா வந்து திரும்பவும் வந்து முதலமைச்சர் ஆயிடுவார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் மிதுன் போய் சசிகலாட்ட பேசியிருக்கார். மிதுனை பார்த்தோன்னே அவங்களுக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு. நீ எல்லாம் பேச்சுவார்த்தைக்கு வரியா? ஏன் உங்கள் அப்பா உங்கள் அப்பா வரமாட்டாராம்மா? அவரை வர சொல்லு. அவரை வந்து நான் முதலமைச்சராக்கி வச்சுட்டு போனதுக்கு எனக்கு வந்து தண்டனையாக கட்சி விட்டு நிப்பாட்டினார். இப்போ வந்து என்னென்னா என்னை பொதுச் செயலாளராக்குங்க, நான் தான் கட்சியோட பொதுச் செயலாளர். சிறைக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் தானே கட்சியில் பொதுச் செயலாளர் இருந்தேன். அந்த பொதுச் செயலாளர் பதவியும் பிடிங்கிட்டு உங்கள் அப்பா வச்சுக்கிட்டு எல்லா பதவியும் பிடிங்கிட்டு அவரை வந்து நாங்கள் முதலமைச்சர் ஆக்குறதுக்கு நாங்கள் வந்து கேனையா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் மிதுனை வந்து வச்சு கலாய்ச்சி விட்டாங்க. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு போயிட்டார். நான் வந்து ஆந்திராவில் வந்து பவன் கல்யாணம் ஜெயிக்க வச்சா அந்த அரசியல் கோஷ்டிகளை நான் கொண்டு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இறக்கி இப்போ பிரச்சாரத்தில் எல்லாம் வேலை பார்த்துட்ருக்கேன். அவங்க தான் அந்தந்த தொகுதியில் நடக்கிற பிரச்சனைகளை எழுதி கொடுத்து எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஆம்புலன்ஸ் விஷயத்தையே வந்து அவங்க திமுக வந்து இப்படி தான் வேணும்னே கெடுக்குது என் பிரச்சாரத்தை அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டாங்க. அவங்க எழுதி கொடுத்ததை வந்து எடப்பாடி பழனிசாமி பேசிகிட்டே விட்டுறலாம். ஆனால் அதை தாண்டி இவர் என்ன செஞ்சிட்டாரு,
அங்கே ஆம்புலன்ஸ் டிரைவரே நான் நோயாளியாக்கி ஆம்புலன்ஸுக்குள்ளே தூக்கி போட்டு அனுப்பிச்சி விடுவேன் அப்படின்னு பேசின அந்த விஷயம் இருக்குல்ல, அது வன்முறையை தூண்டுற மாதிரி இருந்துச்சு. நேற்று கூட அவங்க எல்லாம் வள்ளுவர் கோட்டத்தில் ஆம்புலன்ஸ் டிரைவர்லாம் எடப்பாடி பழனிசாமி மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினாங்க. இப்போ வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, சசிகலாவுக்கு வந்து பொதுச்செயலாளர் பதவியே கொடுக்கணும். பொதுச்செயலாளர் பதவியே கொடுத்துருங்க. என்கிட்ட கட்சியில் வந்து கொடுத்தா தான் நான் வந்து பிரச்சாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கையில் எடுப்பேன். நான் தேர்தலில் நிற்க முடியாது அப்படிங்கிறதே தெரியும், உங்கள் அப்பாவுக்கே தெரியும். உங்கள் அப்பா செஞ்ச துரோகம் எல்லாமே தெரியும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நேற்றெல்லாம் வந்து அவர் பேசுகிற பேச்சு இருக்குது, ரொம்ப ஓவராக பேசுகிறாரு. அவர் யாருக்குமே வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணாத மாதிரியே பேசுகிறாரு. இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப மக்களே வந்து நம்ப மாட்டாங்க இந்த மாதிரியெல்லாம். ஏன்னா சசிகலாவுக்கு துரோகம் பண்ணவர் அப்படிங்கிற ஒரு இமேஜ் உருவாயிருச்சு. அந்த இமேஜை வந்து அவர் மாற்றணும் அப்படின்னம்னா சசிகலாவுக்கு எனக்கு நீங்கள் வந்து பொதுச்செயலாளர் பதவியை கொடுக்கணும், எனக்கு வந்து திரும்பவும் சின்னம்மா வந்து கட்சிக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் பேசணும், அவர் பொதுச்செயலாளர் பதவியை கொடுக்கணும். அப்படி கொடுத்தாரு அப்படின்னா நான் அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சில எல்லா முக்கியமான விஷயங்கள்லாம் பண்ண பிறகு தான் நான் பிரச்சாரத்துக்கே வருவேன். நான் முதலமைச்சராக முடியாது, அவர் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் தயக்கம் கிடையாது. அவர் முதலமைச்சராகவே வரட்டும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் வந்து பொதுச்செயலாளர் அப்படிங்கிற ஒரு பதவியை வந்து ஸ்ட்ராங்காக கொடுக்கணும். அப்புறமா பொதுச்செயலாளர் பதவியை கொடுத்துட்டு தேர்தல் முடிஞ்ச பிறகு இவர் முதலமைச்சரான பிறகு அப்புறமா கட்சியில் இருக்கிற முக்கியமான நிர்வாகிகள்லாம் கூட்டிகிட்டு சசிகலாவுக்கும் எனக்கு கட்சிக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி நீக்கிற மாதிரியெல்லாம் நான் விட்டுட்டு போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசியிருக்காங்க. இது மிதுனுக்கே மிகப்பெரிய ஒரு இதாக இருந்துச்சு. எப்படியாவது அப்பாவை முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம சசிகலாட்ட பேசினோம்னா, சசிகலா வந்து இப்படி சொல்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. அது இல்லாமல் நீ சின்ன பையன் நீ போப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இப்போது திவாகரன் எடப்பாடி பழனிசாமி தரப்புலேருந்து சசிகலா தரப்புலேருந்து திவாகரன் போய் பேசுகிறாரு. அதே போல் வந்து எடப்பாடி பழனிசாமி தரப்பில் மிதுன் பேசுகிறாங்க. சசிகலாட்ட வந்து செங்கோட்டையன், வேலுமணி போன்ற நபர்கள் எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்குவோம், கட்சி வந்து ரொம்ப பலகீனமாக இருக்குது, எல்லா மாவட்டங்களையும் எல்லா தொகுதிகள்லையுமே வந்து கட்சி ரொம்ப பலகீனமாக இருக்குது, தோற்று போகிற நிலைமையில தான் இருக்குது. இப்போ வந்து ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் கட்சி கிடக்குது. எடப்பாடி பழனிசாமி இந்த கும்பல் காட்டுற ரகசியம் இருக்குல்ல, அது எல்லாத்துக்குமே தெரியுது, எல்லா கட்சிக்காரங்களுக்குமே தெரியுது. மிதுன் வந்து ஒரு ஏற்பாடு பண்ணுறாப்புல, 250 காரில் ஆட்களை கொண்டு வராப்புல. எடப்பாடி பழனிசாமி இந்த பிரச்சாரத்துக்கு இங்கே இந்த இடத்துக்கு வராரு அப்படின்னா அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அவங்க போய் நிற்கிறாங்க, நின்று எல்லாமே சாலை அந்த மெயின் ரோட்டில் தான் அவர் பிரச்சாரமே பண்ணுறாரா. அங்கே கார் ஈரெல்லாம் நிப்பாட்டின பிறகு டிராஃபிக் ஆகுது, டிராஃபிக்கில் மிகப்பெரிய ஒரு பஞ்சாயத்து ஓடுது. இப்படி நிறைய பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறது தெளிவாக கட்சிக்காரங்களுக்கு தெரியும். இந்த கும்பல் எல்லாமே வந்து எடப்பாடி பழனிசாமிக்காக வர கும்பல் கிடையாது, இவங்க கொடுக்குற பணம் பட்டுவாடாக்காக வர கும்பல். இந்த கும்பலை வச்சு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக முடியாது, கட்சியை ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சசிகலாவோட இப்போ மிதுன் வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி தரப்பா அப்படிங்கிற இதை கேள்விப்பட்டோன்னா ஜெயக்குமாருக்கு இன்னும் கடுப்பாயிருச்சு. ஏற்கனவே பாஜகவோட கூட்டணி வேணான்னு சொல்லிட்டு இருக்காரு. பாஜகவோட கூட்டணி வச்சது, அது இல்லாமல் ஏன் கூட்டணி வச்சோம் அப்படிங்கிறத சொல்லலை. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா டெல்லிக்கு போய் அமித்ஷாவை சந்திக்கும் போது ஜெயக்குமாரை கூப்பிடவே இல்லை. சந்திச்சுட்டு வந்த பிறகு என்ன பேசணுங்கிறத ஜெயக்குமாரை கூப்பிட்டு எடப்பாடி பழனிசாமி பேசவே இல்லை. இதில் எல்லாம் ஜெயக்குமார் ரொம்ப கடுப்பாயிட்டார். எடப்பாடி பழனிசாமி பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டேன் எந்த சூழ்நிலையும் அப்படின்னு சொன்ன விஷயங்களை உடனே வந்து எடப்பாடியோட குரலாக வந்து ஜெயக்குமார் தான் பேசினார். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட கடைசி நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி ஜெயக்குமாருக்குமே துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி ஜெயக்குமாரே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. அவரோட திமுக கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு. அவர் வந்து அரசியலில் இதெல்லாம் நடக்கும், சகஜம்தான், எப்படி வேணாலும் அவர் மாறுவார், எப்படி வேணாலும் அவர் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் ஜெயக்குமாருக்கும் சசிகலாவுக்குமே ஆகாது. ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா ஜெயக்குமாருக்கும் சசிகலாவுக்குமே அடிக்கடி பஞ்சாயத்து ஆகிட்டே இருக்கும். இந்த பஞ்சாயத்தில் ஜெயக்குமார் வந்து கட்சியிலேருந்து ஓரங்கட்டப்படுவார், அவருக்கான பதவிகள் கிடைக்காம கூட போகும். அப்போ வந்து ஜெயலலிதாவிட்ட ஏதோ கொஞ்சம் அவருக்கு நெருக்கம் இருந்தனால அதனால் கொஞ்சம் அப்படியே சமாளித்து இருந்தார், அந்த மாதிரி போயிட்டு இருந்தார். இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ திரும்பவும் சசிகலாவோட வந்து எடப்பாடி பழனிசாமி பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு சரியா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையும் உருவாகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ உட்கட்சி பிரச்சனை அதிகமாக இருக்குது. இவர் வந்து நான் தான் அதிமுக, நான் தான் பொதுச்செயலாளர் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங்காக நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறதுக்காக இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து இவர் ஒரு யுக்தியை கடைப்பிடிச்சாலும் பெருசாக யாருமே மதிக்கலை அப்படிங்கிறது தான் உண்மையும் கூட. என்ன பண்ணுறதுனே அவங்களுக்குமே தெரியல. இப்போ நாம் தமிழர் கட்சியோட பாஜக தான் பேச்சுவார்த்தை நடத்துது, அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளே வாங்கன்னு சொல்லி. கூட்டணிக்குள்ளே வந்தால் தான் உண்டு, இல்லைன்னா என்ன பண்ணுறது, எடப்பாடி பழனிசாமியை நம்பி ஓட்டு போட மாட்டாங்க, பாஜக மேலேயும் அதிருப்தி ஜாஸ்தி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. சரி, அண்ணாமலைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் சண்டை, அந்த சண்டையை சமாதானப்படுத்துறது அண்ணாமலை மூலமாக சமாதானப்படுத்துவோன்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டாங்க. இப்போ அவங்க சமாதானப்படுத்தி அண்ணாமலை பேசின பிறகு 16 தொகுதி அதிமுக ஜெயிக்கக்கூடிய தொகுதியை கேட்டு பாஜக லிஸ்ட்டை கொடுத்தோன்னா
அதுலேயே மிரண்டு போயிட்டார். நயினா நாகேந்திரனுக்கும் டெல்லி மேலிடம் கூட்டு வச்சு ஒரு டோஸ் விட்டுருக்காங்க. இந்த மாதிரிப்பா நீ அதிமுகவோட மாநில தலைவர், மாநில பொதுச்செயலாளர் மாதிரி செயல்பட்டுக்கிட்டு இருக்க, எடப்பாடி பழனிசாமியை ரொம்பவும் கீழே இறங்கி புகழணும்னு அவசியம் கிடையாது. கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு, இதை மட்டும் நீ பேசு. அவர் எடப்பாடி பழனிசாமியை திரும்பவும் கூப்பிட்டு வச்சு விருந்து வைக்கிறது, இதெல்லாம் இதோட நிப்பாட்டிக்க சாமியே அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கத்து பார்த்திங்கன்னா இந்த சைடு போகுது, கூட்டணிக்குள்ளே பெரிய கட்சிகள் வரும் கூட்டணிக்கு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னார். பேச்சுவார்த்தை நடத்துகிறேன்னாரு. யாருமே இது வரைக்குமே வரல. இருந்த கட்சிகள்லாம் பிடுங்கிட்டு தான் ஓடுறாங்க. தேமுதிக, பாமக எல்லாம் பிடுங்கிட்டு ஓடுது. இப்போ விஜய் வேறு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறாரா. எடப்பாடி பழனிசாமி, விஜய் இந்த 2 பேரையும் கம்பேர் பண்ணால் விஜய் ஓரளவுக்கு செல்வாக்காக இருக்கிறாரு, நம்ம ஏன் அவர் கூட கூட்டணி வைக்கக்கூடாதுன்னு ஒரு யோசனையை கொண்டு வந்துட்டாங்க. அதான் கிருஷ்ணசாமிக்கெல்லாம் அந்த யோசனை. நம்ம தாவேகாவோட கூட்டணி வைப்போம், நமக்கான மதிப்பு மரியாதை எல்லாமே கிடைக்கும், இளைஞர் பட்டாளம் இருக்குது, மகளிர் அமைப்பு இருக்குது, மகளிரோட செல்வாக்கு இருக்குது, இவங்களோட இது வச்சு நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை விஜய் 2 மாநாட்டில் முடிச்சு கொடுத்துட்டாரு. ஆனால் என்ன அடிப்படையில் பூத்து கமிட்டி ஸ்ட்ராங்காக இல்லை, அது இல்லை, இது இல்லை, அதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஸ்ட்ராங்காக இல்லை, அவனால் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை இந்த கூட்டணி அப்படி விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி உருவாச்சு அப்படின்னா அது கொஞ்சம் அப்படி ஸ்ட்ராங்காக இருக்கும், எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா, எடப்பாடி பழனிசாமி ஒரு முக்கியமாக 2 மாதம் ஆச்சு அவர் சொல்லி பெரிய கட்சியோடு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம். என்னமோ அந்த கட்சி ஒரு முடிவை சொல்லலை, எந்த கட்சிங்கிறதும் எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியல. அப்போ இவர் தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவர் மனசில் நினச்சி பேசினது தாவேகா வரும்னு சொல்லி, தாவேகாவில் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேருந்து இறங்கி இனிமேல் விஜய் வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஒரு அதிமுகவோட கூட்டணி வைக்கிறாரு, இல்லை 70 தொகுதி தராங்க, இதெல்லாம் பெரிய விஷயங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு நப்பாசை காட்டுறது, தேர்தல் செலவை நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்கிறது, பூத் கமிட்டிலாம் நீங்கள் ஒன்றும் பெருசாக அமைக்க வேணாம், நாங்களே உங்களை ஜெயிக்க வச்சு காட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது, இந்த ஆசை வார்த்தைகளுக்கெல்லாம் அவர் இனிமேல் இறங்கி வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. அப்படி இறங்கி வந்தார்னா விஜய் இமேஜ் போச்சு. இந்த தேர்தலோட 2026 தேர்தலோட விஜயோட கதை முடிஞ்சிடும், சோழியை முடிச்சுருவாங்க அப்படிங்கிற மாதிரி எண்ணம்லாம் இருக்குது. இப்போ விஜய் ராகுல் காந்திகிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்த போகிறாரு, சோனியா காந்தியை சந்திக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்குது. இப்படி சந்தித்தாங்க அப்படின்னா விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி உருவாகும். அப்படி கூட்டணி உருவாச்சுன்னா அதிமுக தான் தனிச்சு விடப்படும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் தான் எடப்பாடி பழனிசாமி இப்போ சசிகலாட்ட அவர் பையன் மிதுன் மூலமாக பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாரு. நான் பிரச்சாரத்துக்கு வரணும் அப்படின்னம்னா எனக்கு பொதுச்செயலாளர் பதவியை முழுமையாக கொடுக்கணும், அந்த பதவியை சரியான எப்படி அந்த சட்டத்திட்ட விதிகள் இருக்கோ அந்த சட்டத்திட்ட விதிகளுக்கு உட்பட்டு நீங்கள் எனக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அதை நான் ஏற்றுக்குவேன், முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமியை ஆதரித்து பிரச்சாரம் பண்ணுறதுக்கு நான் தயார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் சசிகலா மூலமாக ஓபிஎஸ், டிடிவி தினகரன், தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களில் இருக்க அவர் சார்ந்த சமுதாய மக்கள் இவங்களுடைய ஓட்டுகளை நம்ம சுலபமாக பெற முடியும் அப்படிங்கிறதுக்காகவும் அதுக்காக பொதுச்செயலாளர் பதவியை விட்டு கொடுக்க எடப்பாடி பழனிசாமி தயாராகிட்டாரா அப்படிங்கிற விஷயங்களும் பேசப்படுது. பார்க்கலாம் இந்த சம்பவங்கள் எல்லாம் எப்படி நடக்க போகுது. 30ஆம் தேதி ஆலோசனை கூட்டத்துக்கு அப்புறம் இந்த சம்பவங்கள் எப்படியெல்லாம் மாறப்போகுது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்ப்போம். 30ஆம் தேதி மாவட்ட செயலர் கூட்டம் இருக்குது, அதில் என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.